Good morning, student. This is economic class. Of course, I continue the lesson. Already I finished one part of the lesson, that is features of Indian economic law. A strength and point of முடிச்சாச்சு லாஸ்ட் கிளாஸில். இப்போ வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அது இந்திய பொருளாதாரத்தில் இருக்கின்ற குறைபாடுகள், இந்திய பொருளாதாரத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் என்ன அதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துன்னு சொன்னால் வீக்னஸில் லார்ஜ் பாப்புலேஷன். அஃப்கோர்ஸ் மக்கள் தொகை பெருக்கம் வந்து மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங்காக தான் இருந்துகிட்ருக்கு. பிகாஸ் ஆக்சுவலாக அது பாசிட்டிவ் பார்த்தாலும் கூட நெகட்டிவ் சென்ஸில் எனக்கு வந்து நிறைய க்ரௌட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இட்ஸ் பே த வே ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். எங்கே பார்த்தாலும் ரஷ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் அண்டர் கொஸ்டின்ஸ் ஆகிடும். எப்பவுமே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக குவாலிட்டி ஆஃப் த யூட்டிலிட்டிஸ், அதாவது பயன்பாடுன்னு சொல்லக்கூடிய பொருட்கள், ஆக்சுவலாக அந்த குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டிஸ், குவாலிட்டி ஆஃப் எவ்ரி திங், எல்லாத்துலேயுமே குவாலிட்டின்றது வந்து அண்டர் கொஸ்டினாக மாறிடும். மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் அது, ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்போர்ட் எடுத்துங்க, க்ரௌடு. அப்போது நிறைய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் நம்ம வந்து ரன் பண்ணணும்னு வச்சுன்னா அது கன்சியூமிங் மோர் காஸ்ட். இப்போ எஜுகேஷன் எடுத்தோன்னா எஜுகேஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நாடு எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணியை வந்து அது எக்ஸ்பெண்டிச்சரை நினைக்காம இன்வெஸ்ட் பண்ணுறதை நினைக்கணும். பட் இருந்தாலும் கூட பாப்புலேஷன் சைடில் அது நெகட்டிவ் பார்க்கும்போது குவாலிட்டி ஆஃப் தி எஜுகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு பேச வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி வி டோல் யூ ஜிடிபி மட்டுமே இட்ஸ் நாட் எ குட் இண்டிகேட்டர், எனஃப் இண்டிகேட்டர் டு டிஸ்கிரைப் அபவுட் த நேஷன் வெதர் இட் இஸ் எ டெவலப்டு ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் த பீப்புள் இஸ் ஆல்சோ நம்ம பார்த்தோம். நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பார்க்கின்ற பொழுது அப்போ நம்ம குவாலிட்டியை வந்து அன்அவாய்டபிள் ஃபேக்டர் டு டிஸ்கஸ் அபவுட் ஆர் அசஸ் அபவுட் தி நேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. India stands second in terms of size of population next to China, and our country is likely to overtake China in next very near. Of course, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நாம் என்ன பண்ணோம், உலக நாடுகளில் முதல்ல நாம் மக்கள் தொகையில் பெருசான நாடு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ பாப்புலேஷன் growth ஆஃப் இந்தியா இஸ் வெரி ஹை அண்ட் திஸ் ஆல்வேஸ் எ ஹர்டல் டு growth ரேட். கண்டிப்பாக இப்போ நாட்டில் இருக்கிற அந்த பாப்புலேஷன் வந்து வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தடையாக தான் இருக்கின்ற பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பட் இங்கே அந்த பாப்புலேஷன் growth rate in India as high as 1.7 per 1000. That is the annual addition of population equal to the total population of Australia. எவ்வளோ ஒரு இதாக பண்ணுங்க. அது ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டு மக்கள் தொகையில் புதுசாக வருது இல்லையா. ஓகே, there is no place to stand. Okay, people standing here and there. I don't know how it is possible because it assumed to, that is here is possible. What about this area? பாருங்கள், மக்கள் தொகை ஒரு ஃபுல்லாக மக்கள் தொகை ஒரு பெருகின ஒரு நாடாக தான் இந்தியா வந்து அது ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அடிஷ்னல் சேருது இல்லையா, அது ஆஸ்திரேலியா நாட்டோட மக்கள் தொகை பெருக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு ஆஸ்திரேலியா இருக்கிற மக்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி அண்டு பாவர்ட்டி. அஃப்கோர்ஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்இக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், பாவர்ட்டி, அப்புறம் என்ன எல்லா விஷயமும் பேச வேண்டிய சூழ்நிலை தான் ஒன் பை ஒன் அது வந்துட்டு தான் இருக்கும். இல்லையா. ஸோ வாட் இஸ் இன்இக்வாலிட்டி? இன்இக்வாலிட்டி இன் இன்கம். ஓகே, அப்புறம் இன்இக்வாலிட்டி எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸில் எடுத்துக்கலாம், லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இன்இக்வாலிட்டி வரதுக்கு ஏன்னா அங்கே கரப்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா லோ இன்கமுக்கு ஒர்க் பண்ணுற பீப்புள் தயாராக இருக்காங்க. அப்போது எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ தேர் இஸ் எ ஸ்டடி ஆர் என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் இதான் வேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஸ்கர்ஸ்னு சொல்ல மறைமுக வேலையின்மை, இதுதான் முக்கியம். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மறைமுக வேலையின்மை, டிஸ்கர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடியதாக இருக்கும். தட் இஸ் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கு 10 people என்னாஃப்னு சொன்னால் ஆனால் 20 people அங்கே போய் நிற்பாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன், தே ஒர்க்கிங் ஹார்ட் பட் வாட் தே ஏர்னிங் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஈவன் ஃபீட் தேர் பேசிக் நீட்ஸ். புரியுங்களா. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் இருந்துகிட்ருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஓவர் பாப்புலேஷன்ஸ்.
இந்தியா நடந்த விஷயம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லணும், வெடிப்பு, மக்கள் தொகை வெடிப்பு, சடன் சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு இந்தியா மக்கள் தொகை பெருக்கம். அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரைவேட் ஏஜென்சி சைட்லேருந்து போயிட்டு தான் இருக்குது. தே ஆர் என்டர்டெய்னிங் ஆர் அவேர்னஸ், மேக்கிங் அவேர் ஆஃப் த பீப்புள் அபவுட் த நியூக்ளியர் ஃபேமிலி, சிங்கிள் சைல்டு ஃபேமிலி ஆர் நோ சைல்டு ஃபேமிலிலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் தி இம்பேக்ட் இட்ஸ் நாட் தட் மச், அந்த அளவுக்கு வந்து இம்பேக்டாக இல்லை. ஓகேங்களா? there is existence of there is more people, there is existence of more people is always problem. ஓகேங்களா? பாப்புலேஷன் சொல்லி இதுனா பேசிகிட்டே இருக்கலாம் மாட்டேன். there exists a huge economic disparity in Indian economy. இந்திய பொருளாதாரத்தில் டிஸ்பாரிட்டின்னா அதாவது வேறுபாடு, சமமாக இல்லைன்னு அர்த்தம், ஏற்றத்தாழ்வுன்னு அர்த்தம் இல்லை. நிறைய டிஸ்பாரிட்டி இந்திய பொருளாதாரத்தில் இருக்குது. The proportion of income and assets owned by top 10% of India goes on increasing. என்ன சொல்கிறாங்க தெரியலாங்க? அப்போ இந்தியாவோட ஒட்டுமொத்த பணமும் இந்திய ஒட்டுமொத்த மக்கள் தொகை இல்லை 10% மக்கள் தான் இருக்குதுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளங்களும் பணமும் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு 10% மக்கள் தான் எல்லா பணக்காராக இருக்கும். மற்ற அத்தனை பேருமே இதை டிபெண்ட். ஓகேங்களா? ஸோ எல்லா வருமானமும் அந்த 10% மக்கள் தான் இருக்குது, மற்றவங்களாம் டிபெண்ட். அஸ் ஏ ரிசல்ட் வாட்ச் ரிசல்ட் ஆஃப் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரிச் பிகம் ரிச் அண்ட் த புவர் பிகம் புவர். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அது எல்லா ப்ராஃபிட்டும் வந்து ரிச் பீப்புளே போய் சேரதுனால ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். ஸோ அதனால் த பர்சன்டேஜ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஆர் லிவிங் பிலோ த பவர்ட்டி லைன், ஏழ்மைக்கு கூட்டு கீழே வாழ்கின்ற மக்களோட எண்ணிக்கை பார்த்துன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஓகேங்களா? பிகாஸ் தேர் இஸ் நோ ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். அஃப்கோர்ஸ் காம்படிஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் த லேபர் ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் சார், ஐ எம் டிமாண்டிங் some kind of sum of rupees for working or doing some work, but other ready to work with lesser cost what I am demanding. என்னோட குறைஞ்ச விலைக்கு வேலை செய்து ஆளுகிறாங்க. what will happen? that will leads to corruption, exploitation, நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கலாம். ஸோ அதுனா அப்போது the result of the inequality, what? poverty. that leads to poverty. So as a result, the unequal distribution of the rich become richer and the poor become poorer. The poorer will leads to poverty. ஏழ்மை என்ற விஷயம் அப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் once they enter into the poverty line, they struggling to come up from the point. அவர் வந்து மீண்டும் வெளியே வர்றதுக்கான மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுற சூழ்நிலை தான் இருக்குது. Because there is no opportunity, there is number of obstacles standing like mountain in front of the person who is really improving themselves. ஓகேங்களா? ஸோ அதனால் அது இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம்ஸ், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த சைன் ஆஃப் த இன்இக்வாலிட்டி. ஓகே, இந்த இந்தியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய படம் நம்மகிட்ட இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கத்திரிக்காய் விலை ஏறிடுச்சு சார், ஒரு வெண்டைக்காய் விலை ஏறிடுச்சு சார், ஒரு டொமேட்டோ ரைஸ் ஏறிடுச்சு சார், ஒரு பொட்டேட்டோ ரைஸ் ஏறிடுச்சு சார் சொல்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ சிம்பிள் மேட்டர். இது ஒரு சிம்பிள் விஷயம் கிடையாது. எசென்ஷியல் குட்ஸ் தே ஆர். பீப்புள் ஏர்னிங் இன்கம் ஈவன் சம்டைம் நாட் சஃபிஷியன்ட் டு பை தேர் எனஃப் மெட்டீரியல் வாட் தே பை ஃபார் த ஃபேமிலி டு ஃபீட் ஃபார் அட்லீஸ்ட் 2 times per day. ஸோ இந்த சூழ்நிலை இன்க்ரீஸிங் த எசென்ஷியல் குட் ப்ரைஸ்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த இட்ஸ் பிகர் பனிஷ்மெண்ட் ஆஃப் த பீப்புள். இது என்ன சொல்ல தெரியுமா? எரடிகேஷன்ஸ் சாரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த இன்கம் சொல்லலாம். மக்கள்கிட்ட இன்கம் வந்து மறைமுகமாக திருடுறது. அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் இந்த ப்ரைஸ்ன்றது தட் இஸ் என்ன சொல்கிறதுனா தான் ஒரு நடைமுறைப்படுத்தாத ஒரு வரி. தட் இஸ் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டேக்ஸ்ன்னு தான் சொல்லலாம். டேக்ஸ் என்ன பண்ணுவோம்? டேக்ஸ், the characters of the tax will collect some amount of money from the peoples. Like that, unannounced tax, the increase in price சொல்கிறது anonymous or unannounced tax by the on the peoples, sorry by the on the people, மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற மறைமுக வரியாக தான் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பார்க்குறோம். ஏன்னா they must spend more money for purchasing even a small goods.
So this tendency will keep the people always in a particular situations. What? Whether they belong in the poverty, of course, there is a chance to relieve from the poverty situations, because what they earn, they must spend for livings, for that is food price. If they increase food price, what will happen? No chance to improve. There is no proper education. The people suffering without proper health facilities. There is no good houses, good sanitation spaces house under question. The continuous rise in price erodes the purchasing power and adversely affect the poor people whose income is not protected. புரியுங்களா? அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அத்தியாவசிய பொருட்கள் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தால் அது ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது, சுரண்டலை தான். அது சுரண்டிடும், மக்கள் இந்த பணத்தை வந்து சுரண்டிடும். சேவிங்ஸ் அண்டர் கொஸ்டின், மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் நம்மளோட சேவிங்ஸ். அவங்களுடைய சேவிங்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் புவர் பீப்புள் வில் சஃபர் சிவியர்லி. ஓகே, தே மஸ்ட் ப்ரொடெக்ட். அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டினியூஸாக அவங்கள வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், அது பார்க்கணும். ஈவன் தோ தேர் ஹாஸ் பீன் எ கான்ஸ்டன்ட் growth in the GDP and growth opportunity in Indian economy, there have been steady increase in the price of essential goods. Of course, இந்திய பொருளாதார வளர்ச்சியில் நம்ம ஜிடிபி growth போயிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் கூட, பட் வாட் ஹேப்பன், அந்த எசென்ஷியல் குட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஃபுட் அதனுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது டே பை டே. ஓகே, நெக்ஸ்ட் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆஃப் கோர்ஸ், infrastructure is considered one of the important tool for economic development. If it is not properly, what happen? Definitely it will severely affect the people as well as the states. Even though there has been a gradual improvement in the infrastructure development in past few decades, okay, there is still a scarcity of the basic infrastructure like power, transport, storage, etc. பாருங்க, முக்கியமான சொல்லியிருக்கேன், power is very essential for running cottage industries, small scale industries like that. We need not to consider big industries. They may depend on their self power, but people, those who depending really that is power supply by the public for running their small industries, tiny project. Transport, it's very important for agriculture to transporting their product where the price is good, price is available for the product. They want to have proper transport system to taking their product to the market where the very good price for the product is available. And also they need to have steady and a regular transport system to buy the fertilizer, which is really supporting that agriculture activities and other activities. Education, there is no education if there is no transportations. And storage is very, very, very important for agriculture, especially the farmer. Many farmers, they are forced to sell their product because scarcity of or shortage of or nil of storage facilities, because their house or their place is not sufficient for keeping their material to protect from the insects or any threatening or theft. For to gaining good price will come or will bring forth. Okay, அதாவது விவசாய மக்கள் விவசாயம் பண்ண அந்த பொருட்களை நல்ல விலை கிடைக்கிற வரைக்கும் சேமித்து வைப்பதற்கு தேவையான சேமிப்பு கிடங்கு இல்லாமல் வீணாக போகும் வாய்ப்பு இருக்குது. இல்லை குறைந்த விலைக்கு விற்றுட்டு அவங்க ஏழ்மையிலே இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு காரணம் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரியுங்களா? அது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் காமர்ஸில் அது வேர் ஹவுஸ்ன்னு படிப்பீங்க. ஓகேங்களா? பாருங்கள் என்ன இருக்குது, ஓனா முதுகு மாரி இருக்க ட்ரெயின் ட்ராக்கு விடுச்சுன்னா எப்படி டிரான்ஸ்போர்ட் வருவோம்? Of course, my dear students, this is also one of the slide I was collected from our Indian transport systems. Of course, next, inadequate employment. Of course, before entering into the slides, I want to
give some information about the pictures covering by the box. That is what they are doing. Actually, this is actually ஒரு டூல். இது அறிவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்டதுனால உங்களுக்கு அந்த க்ளீனாக தெரியல. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் காட்டுறேன். அதான் நம்மளுக்கு அதாவது if the agriculture activities failed in their own village, they are forced to migrate towards industrial area, that is urban area. ஸோ இங்கே அதனால் ரெண்டு இடத்துலையும் ப்ராப்ளம். இவருக்கு மட்டும் இல்லை, he may moving to search for employment opportunity, that is migrated laborer. The agriculture activities failed because insufficient of laborer, one thing. Okay, and also when they are migrating, continuously migrating towards urban area, the urban get overpopulations. The urban going to face the problem of slum, shortage of water, hygienic problem, sanitation problem, everything you will face. Okay, see the people waiting for the employment opportunities, and people those who are overcrowded over the land. This is also a good example for overcrowding. People migrating thousands of people per day for long distance, only the reason for getting good employment opportunities. A nation if failed to provide sufficient employment opportunity, definitely that nation no chance to attain the development status, because the nations is failed to absorb or use the surplus labor force for economic development. அப்படி தான் சொல்லணும். அந்த நாட்டு வளர்ச்சிக்கான பொருளாதாரட்சிக்கு அதிகப்படியான மக்கள் தொகை, அந்த மக்கள் வளத்தை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லணும் நம்ம. ஓகேங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ inadequate employments, generation with growing youth population, there is a huge need of the employment opportunities. The growth in production is not accompanied by creation of job. In the Indian economy is characterized by jobless growth. Of course, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்தியா 7th largest economic சீரீஸில் இருக்குது சொல்கிறோம் இல்லையா. அஃப்கோர்ஸ் இருந்தாலும் கூட இன்னும் இந்தியாவில் என்ன பண்ண முடியல, இந்திய மக்களுக்கு வேண்டிய வேலைவாய்ப்பு கொடுக்க முடியல. அப்போ என்னென்ன அர்த்தம் சொன்னால், the technology they are following is not good. If any nation consisting of more population, they must follow labor oriented technology for production sectors. So the labor absorptions or oriented technology alone having the capacity to give employment opportunity to the peoples, that only having the power to absorb the surplus labor. But in India we mechanizing everything. அதாவது தொழில்மயமாக்குறது மூலமாக நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோம். அப்போ 10 people செய்ய வேண்டிய வேலையை ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் செஞ்சிடுது. வாட் வில் ஹேப்பன்? டெஃபினெட்லி தேர் வில் பி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வில் ஃபேஸ். அப்புறம் நம்ம பயன்படுத்துகின்ற பொருளாதார முறை, அந்த பொருளாதார முறை ஜாப் கிரியேட் பண்ணுற உற்பத்தி முறையாக இல்லை. உற்பத்தி நடக்குது, ஜிடிபி க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ், பட் அந்த உற்பத்தி முறையில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் பாயிண்ட். ஸோ இந்தியன் எக்கனாமி இஸ் கேரக்டரைஸ்டு பை ஜாப்லெஸ் க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்காம ஒரு க்ரோத் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவுடேட்டட் டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ் இன்னும் பழைய உற்பத்தி முறை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். த லெவல் ஆஃப் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் is still outdated and absolute. See this. Irrigation, that is water supply for agriculture, is very prime and important activities. Even people, they are following a traditional method of irrigation methods. How it is helping to extending their area under cultivations, it's not possible. If they are following this kind of irrigation type method, they are unable to cover more acres of land for bring under the population, that is cultivations. Okay, so this is also called outdated technology. Next one is this is one of the worst one. The person is using a lovable one as a
animal. This shows whether it is characteristic of poverty or what word we need to describe these situations. Using his female for pullak carts like that animals. So this is also one of the evident for Indians outdated technology. So even we are in the world. So we needed to have what India needed to have to change its method. Okay, this is coming under and discussed of the weakness of Indian economy. Okay, my dear student, I hope you understand well. So these are the pictures really I was collected from Indian agricultural activities. This is not collected from any abroads. This is exactly our Indian pictures. This shows our Indian economic status, agriculture level. விவசாயத்தில் இன்னமும் தொழில்மயமாக்குதலை பயன்படுத்தவில்லை என்றால் தொழில்முறையை பயன்படுத்தவில்லை என்றால் பொருளாதாரம் அது விவசாயம் என்பது நலிவற்ற நிலையில் தான் இருக்கும், நலிவான நிலையில் தான் இருக்கும், மக்கள் ஏழ்மை நிலையில் தான் இருப்பார்கள் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் ஓகேங்களா மை டியர் ஸ்டூடெண்ட், குட்ஸ் ஹேவ் எ நைஸ் டே. I stop this lecture. I continue the lesson from the next video. Thank you.